இதை போல் ஒரு கோழி குழம்பு செஞ்சு சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது நல்லா அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 6லேருந்து 7 பீஸுக்கு கிராம்பு, ஒரு சின்னதாக 3 பீஸு அன்னாச்சி பூ, கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு 8 பீஸ் அளவுக்கு முந்திரி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா. பாருங்கள், மிளகுலாம் வெடிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு மசாலா வதக்கிடுங்க, அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வைக்கலாமா சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்னதாக 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். பாருங்கம்மா, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கிடுங்க. கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. தக்காளி வந்து நல்லா மசிய வதக்கணும்னு இல்லை, குழம்பு கொதிக்கும் போதே நல்லா வந்து வதங்கிடும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பேருக்கு மேலே சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்கம்மா. ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கூடவே நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து வைக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். நான் வந்து 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஓப்பனில் வச்சிங்கன்னா கருத்து போயிடும். இந்த போல் வச்சோமா வெள்ளையாகவே இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, நல்லா கலந்து விட்டாலே போதும். இப்போ இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். மல்லி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம மல்லி வந்து வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம், அதனால வந்து 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு வதக்கிட்டு நான் வந்து இந்த கப்பால் 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா வந்து சிக்கனில் வந்து நிறைய தண்ணி வரும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கன் குழம்போட வாசனை நல்லா கமன்னு இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்து நல்லா ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் போதும். மசாலா சேர்த்துட்டு ஒரு 6 நிமிஷம் நம்ம விட்டுருக்கோம். பாருங்கம்மா, இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அதே போல் குழம்பு வந்து நல்லா கரெக்டான பதத்தில் வந்துச்சு பாருங்கள். கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி. ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ஈஸியான சிக்கன் குழம்பு ரெடி.